வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் படங்களில் ரொம்ப நோட்டபிளான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தண்டகாரண்யம். ஸோ இந்த படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ பார்த்தாச்சு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு அதியன் ஆதிரை அவர்கள். இவருடைய முந்தைய படமான இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு ரொம்ப நோட்டபிளான ஒரு படமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எந்த அளவுக்கு நோட்டபிளான படமாக மாறப்போகுது, எந்த அளவுக்கு புரட்சிகரமான படமாக மாறப்போகுதுன்றதை நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக இவர் நீலம் ப்ரொடக்ஷனோட இரண்டாவது படமாக இந்த படத்தை கை கொடுத்துருக்காரு. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். தண்டகாரண்யம் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் தான் தினேஷ் மற்றும் கலையரசன். ஸோ தினேஷ் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட், எந்த ஒரு விஷயத்தையும் தட்டிக்கக்கூடிய ஒரு மனிதன். கலையரசன் பார்த்திங்கன்னா 7 வருஷமாக ஃபாரஸ்ட் ரேஞ்சராக பர்மனெண்ட் இல்லாத வேலையில் இருக்கார். அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க. அவங்க காதலி படித்தவங்க. அந்த காதலி வீட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல வேலையை பர்மனெண்ட் ஆக்கிட்டு வர சொல்லு, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதனால் அவரோட வேலை பறி போகுது. ஸோ இதை நோட் பண்ண அவர் அண்ணன்கிட்ட ஒருத்தர் வராரு. இது மாதிரி ஒரு ப்ரைவேட் ட்ரைனிங் சென்டர் இருக்குது, நீங்கள் இங்கே கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்துருவோம், அதாவது ஒரு ஆர்மி மேனாவோ ஒரு போலீஸ் மாதிரியோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை காசு பணம்லாம் புரட்டி போட்டு கலையரசனை அந்த வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போய் ட்ரைனிங் ஆகி அங்கே செலக்ட் ஆனால் தான் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க பிரச்சனை என்ன, அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தை வாங்கிட்டு தன் மலைவாழ் மக்கள் முன்னாடி நின்னாரான்ற கதை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதியன் ஆதிரைகளுடைய திரைக்கதையை பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு கம்யூனிசத்தோட பீக் ரைட்டிங் கூட நான் கருதுவேன். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் கம்யூனிசம் நல்லாவே பேசப்பட்டிருக்கு. முக்கியமாக எல்லாருக்கும் போய் சேர அளவுக்கான கம்யூனிசம் எழுதப்பட்டிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக இந்த படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ், நக்சல்னால் யார் நக்சலாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம், ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகள் என்ன, ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியல் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க ஒரு விஷயத்துக்கு வெளியே வரணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு அவமதிக்கிறாங்க, அவங்களுடைய அவமானங்கள்லாம் என்ன, அவங்கள ஏன் இன்னும் தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா வகையிலும் இந்த படம் எடுத்து வைக்கிறது. அது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. காட்சி அமைப்பாகவும் சரி, கருத்தியல் ரீதியாகவும் சரி, இந்த படம் உண்மையாக நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுமாரி இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய படமாகவும் இந்த படம் அமையுது. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் போய் சேருன்றதை தாண்டி எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா கம்யூனிசம் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு தேவை. கம்யூனிசம் இல்லாத நாடாகவே இருக்காது. ஸோ கம்யூனிசம்ன்றது எல்லாருக்கும் தேவை. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டேர்மில் சொல்லணும்னா எல்லோரும் சமம் அப்படின்ற கருதக்கூடியது தான் கம்யூனிசம். அதை நல்லாவே இந்த படத்தில் எடுத்து வச்சிருக்காரு கதிரன் அவர்கள். ஸோ அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். படத்தினுடைய டியூரேஷன் 2 மணி நேரம் போகிற வேகமே தெரில. அந்தளவுக்கு படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே நல்லாவே நகர்த்திருந்தார். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய அந்த எமோஷனல் கனெக்ட் நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கனெக்ட் இருந்தால் தான் இந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை நம்மளுக்கு மேக்ஸிமம் அதை டெலிவர் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை, தானாக்காரன் மற்றும் ஜெய்பீம், இந்த படங்கள் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கிடுச்சோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய திரைக்கதையும் சரி, கதையமைப்பும் சரி. முக்கியமாக இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவியெடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அந்த உண்மை சம்பவத்தை நம்மளுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு காட்ட முடியுமோ அந்த எஃபெக்டை நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு. அந்த எஃபெக்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு கூட சொல்லலாம். பிரதீப் காளிராஜா அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்தினுடைய அந்த காடு சார்ந்த அந்த இடத்தெல்லாம் காட்டுற விதம் ரொம்ப அழகாக காமிச்சினார். ஒரு ஃப்ரேமில் ஹீரோயின் ஒரு மலையில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய மலைகள் இருக்கும். அதை காட்டின அந்த காட்சி அமைப்பட்ட விதமாக இருக்கட்டும். அதேமாதிரி ஏரியல் ஷாட்டில் யானைகள் போகிறது, அப்புறம் வண்டிகள் நவுறது அப்படின்னு காட்டுற விதமாக இருக்கட்டும், நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி செல்வா ஆர்கே அவர்களுடைய எடிட்டிங் கட்டும் இந்த படத்துக்கு நல்லாவே உதவி இருக்குது. அண்ட் ஜஸ்டின் பிரபாகருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய அந்த ஒரு உந்து சக்தியாகவே அமைதுன்னு தான் சொல்லி ஆகணும். பாடல்களாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடல்களும் சரி, இந்த படத்தினுடைய பின்னணி இசையும் சரி, இந்த படத்தினுடைய எமோஷனல் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட கலையரசனுடைய ஃபிலிமோகிராஃபியில் இது முக்கியமான ஒரு படமாக அமையுது. அந்தளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த எமோஷனலாக ஒரு சென்ஸ், ஒரு தருணத்தில் நம்ம அங்கே போய் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் கொடுக்குற அந்த எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி தன்னுடைய காதலியை விட்டு பிரிஞ்சு வைக்கிற அந்த எமோஷனல் காட்டுற விதமாக இருக்கட்டும், தன்னுடைய அண்ணனுக்கு அன்னைக்கு என்ன ஆச்சு, அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிற அந்த ஒரு தருணத்துலேயும் சரி, அவருடைய நடிப்பு நல்லாவே இருந்தது. விஆர் தினேஷ், அதாவது கெத்து தினேஷோடைய நடிப்பாக இருக்கட்டும், இந்த படத்தில் ரொம்ப பேசும் பொருளாக அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் எழுதப்பட்டிருக்குன்னு கூட சொல்லி ஆகணும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஷபீருக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. ஷபீரோட கேரக்டர் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஆனால் போக அவருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அவர் ஏன் இந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற விதம் ரொம்பவே எழுதப்படும்.
வந்து அதுக்கான நடிப்பும் நல்லாவே கொடுத்துருந்தாரு. ஒரு கட்டத்தில் நம்மளை எமோஷனும் ஆக்கிறா கூட சொல்லலாம். ரித்விகாவாக இருக்கட்டும், வின்ஷுவாக இருக்கட்டும், 2 பேரோட நடிப்பு ரொம்ப நீட்டாகவே இருந்தது படத்துக்கு. பாலசரவணன், முத்துக்குமார், அழுதாஸ் இவங்களுடைய சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் நல்லாவே இந்த படத்துக்கு நேர்த்தியாகவே இருந்தது. இந்த படத்தினுடைய ட்ராபேக், அது ட்ராபேக்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னென்னா, எனக்கு பர்சனலாக தோணுச்சு என்னென்னா, இன்னுமே கொஞ்சம் ராவாக காட்டியிருக்கலாமோ, இன்னும் அவங்க படுற அவல நிலைகளை இன்னும் கொஞ்சம் ராவாக காட்டிருக்கலாம். லைக் வந்து விடுதலை, இல்லை விசாரணை, இல்லை நீங்கள் வந்து ஜெய்பீம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபைட் படம் எதனால் அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு ராவாக இருக்கும். ஸோ அந்த ராவை கொஞ்சம் இறங்கி காட்டியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோண வைக்குது. அதுமாதிரி படத்தை வந்து கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் வைக்குது. ஏன்னா இந்த படத்தினுடைய எமோஷன் கனெக்ட் நல்லாவே இருந்தாலுமே கூட அந்த எமோஷனல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம், கொஞ்சம் கமர்ஷியலாக கம்மி பண்ணிருக்கலான்ற மாதிரியும் தோண வைக்குது. அதுமாதிரி தினேஷ் இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். பட் அவருடைய நடிப்பு ரீதியாக இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் அதை கொஞ்சம் பீக் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. அதுமாதிரி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து லிப்ஸிங் நிறைய இடங்களில் மிஸ் மேட்ச் ஆகுது. ஈவன் தினேஷ் ஓப்பனிங் சீனில் ஒரு முக்கியமான டைலாக் டெலிவரி பண்ணும்போது அந்த இடத்துல வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விடுதலை, டானாக்காரன், ஜெய்பீம் மற்றும் விசாரணை இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். முக்கியமாக கம்யூனிசம்னா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்றத இந்த படம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FTFS with மோகி.